ஹே ஸ்டார்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து சில வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். மூவி பேஸ்டு டீமில் தான் வந்து நிறைய வால் ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். மொத்தமாக வந்து பேக் ஆஃப் 53 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 53 பேக்கு. என்னோட அது சின்னதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே அவங்க வந்து உள்ளே வந்து டபுள் சைட் டேப் வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஜஸ்ட் வந்து நம்ம வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்து வந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிப்போம். டேப் போட்டிருக்காங்க, ஆனால் ஜஸ்ட் வந்து அதை கட் பண்ண வேண்டியது இருக்குது டேப் போட்டிருந்தால. ஓகே, A few moments later. ஓகே கட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் உள்ளே வந்து இருக்குது, அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அது ஸ்டேஞ்சஸ் டீஸ். ஓகே எடுத்தாலும் ஸ்டேஞ்சஸ் தான் வந்து உள்ளே இருக்குது. டபுள் சைட் டேப் போட்டிருக்கு அப்படின்னாங்க. எக்ஸ்ட்ரா பாக்ஸில் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெளியிருந்து பார்த்தா வந்து இதுமாரி தெரில. இந்த இடத்துல போட்டிருக்காங்க, வெளியிருந்து பார்த்தா தெரில. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நான். டபுள் சைட்டே போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பட் இல்லையே. என்ன குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. பேப்பர் குவாலிட்டி சுத்தமாக இல்லை. அது பேப்பர் குவாலிட்டி சுத்தமாக இல்லை, ப்ராப்பராகவே இல்லையே. ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் 2 காத்தடிச்சு அப்படி கிழிஞ்சிடும் போலையே. அதான் A4 ஷீட்டில் வந்து வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் லுக் நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் பிரயோஜனம் இல்லையா? கொஞ்சம் குவாலிட்டி இருந்தால் தானே கைஸ் வந்து இது பண்ண முடியும். நீங்களே பாருங்க, இது வந்து ஈஸியாக வந்து இதாகுது. இது வந்து என்கிட்ட வேறு ஒன்று இருக்குது, அதை உங்களுக்கு காமிக்க வெயிட் பண்ணுங்கள். நான் நார்மல் ஃபஸ்ட்டு வாங்குறது பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது கைஸ். இது என்னன்னு சொல்லுறதுலாம் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது. குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இல்லை. அந்த பேப்பர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்டாக தெரியுது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. வந்து கம்பேர் பண்ணி காமிச்சு வெயிட் பண்ணுங்கள். ஓகே வெயிட் பண்ணுங்கள். இந்த போஸ்டருக்கு வந்து என்னோட ரூமில் இருக்க போஸ்டர் வந்து கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். சைஸ் வைஸில் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது, பட் வந்து குவான்டிட்டி வைஸில் நீங்கள் பார்க்கலாம். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, காற்றடிச்சு ஏதாவது. பட் வந்து இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை வந்து என்ன பேப்பர்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா, அந்த மாதிரி இதில் என்ன பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ப்ரொஜெக்டர் செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கேன். ஐ மீன் இந்த இடத்துல ப்ரொஜெக்டர் செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் இந்த இடத்துல வந்து ப்ளைனாக அப்படியே விட்டுடலாம். ஓகேவா, இப்படி இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து வால் போஸ்ட்டை விட்டிருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ளைனாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒட்டலான்னு சொல்லி தான் வந்து இது வாங்கினேன். பட் வந்து ரொம்பவே குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து சீப்பாக இருக்குது. நான் வந்து இது ரிட்டர்ன் பண்ணலாமா இல்லை அப்படியே வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். அதனால் நான் வந்து இது பேசாமல் ரிட்டர்ன் போட்டுடலாமான்னு அப்படின்னு பார்க்குறேன். இது வந்து நான் விலைக்கு வாங்கினேன்னா ஆஃபரில் வந்து 89 ருபீஸ் அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. 89 ருபீஸ் வந்து போட்டுருந்துச்சு. பட் வந்து இதில் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்து மொத்தமாக வந்து 97 ருபீஸ்க்கு வந்து இது வாங்கினேன். இது வந்து 97 ருபீஸ்க்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஓகேவா, கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்த்தா இருந்தால் இது அப்படியே வந்து இது வச்சுக்கிறேன், இதை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன், யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா வந்து இதை வந்து நம்ம ரிட்டர்ன் போட்டுருவோம். இல்லை வந்து நான் வந்து இதை அப்படி சப்போஸ் நான் வந்து ரிட்டர்ன் போடாமல் யூஸ் பண்ணேன்னா நான் வந்து இதுக்குன்னு தண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணி போடுறேன். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வேணால் வந்து போஸ்ட் பண்ணுறேன், இல்லை ஃபுல் வீடியோவே நான் வந்து போடுறேன். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.